ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டாஸ்மாக் கடைகளுக்கு 4 நாட்களுக்கு விடுமுறை சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது? இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுக்கு 4 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது? என்ன காரணத்திற்காக இந்த விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? இதில் தொடர் விடுமுறை நாட்கள் எத்தனை வருகின்றது? என்ன காரணம் இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதற்கான காரணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சென்னையில் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026ஐ முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பார்கள், அயல்நாட்டு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பார்கள் ஏப்ரல் 21, ஏப்ரல் 22, வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23 மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாளான மே மாதம் 4ஆம் தேதி ஆகிய 4 தினங்களுக்கு மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் சுதந்திரமாகவும், நியாயமாகவும், அமைதியாகவும், சுமூகமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்திடும் நோக்கில் தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பார்கள் விதிகள் 2003 விதி 12(2) படி உரிமை பெற்று இயங்கி வரும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுபானம் சில்லறை விற்பனை கடைகள், அவற்றுடன் இணைந்த பார்கள் மற்றும் FL2 முதல் FL11 வரை FL6 தவிர உரிமை பெற்ற உரிமைத்தலங்கள் அனைத்தும் ஏப்ரல் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று முற்பகல் 10 மணி முதல் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி வரை வியாழக்கிழமை அன்று நள்ளிரவு 12 மணி வரையிலும், அதுபோல் வாக்கு எண்ணிக்கை நாளான மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகிய 4 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட மாட்டாது என்றும், மேலும் அன்றைய தினங்களில் விதிகளுக்கு மாறாக மது விற்பனை ஏதும் செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக தேர்தலை முன்னிட்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த 16 தொகுதிகளுக்கு உட்பட்ட கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாகும். அதாவது பார்கள் பார்கள் மட்டுமின்றி மதுபான கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய தினமாக 2 நாட்களுக்கு முன்பு 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கடைகள் மூடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நாளான மே மாதம் 4ஆம் தேதியும் பார்கள், மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.